ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு போட் நெக்கு ப்ளவுஸோட பேக் நெக் எப்படி நம்ம டிசைனாக அழகாக வெட்டுறது தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் எடுத்திருக்கிற மெஷர்மெண்ட் வந்து 9 இன்ச்சு இருக்கிற ஒரு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு நான் கோட் போட்டிருக்கேன் இல்லையா, அது கிடையாது. இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, அதுதான் சரியான அளவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ கழுத்தோட அகலம் வந்து 3 எடுத்திருக்கேன். ஷோல்டர் அகலம் இதுலேருந்து நம்ம வைக்கும்போது இங்கே 3 அங்கே 6ன்னு நம்ம குறிச்சிருக்கிறோம். எப்படி நான் குறிச்சிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் குறிச்சிட்டு இந்த டிசைனை மேக் பண்ணலாம் வாங்க. இப்போ ஃப்ரண்டில் வந்து நம்ம 6 எடுத்துருக்கோம். 6 இதை இப்போ நான் கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து 6க்கு வந்து நம்ம எப்படி பேக் சைடு வெட்டிட்டு தானே ஃப்ரெண்டுக்கு போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவில் நான் எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறேங்கிறத போட்டிருக்கேன். இப்போ அதுக்காக தான் நம்ம இந்த மார்க்கில் பண்ணி நம்ம வெட்டியிருக்கிறோம். இந்த ப்ளவுஸோட ஃபுல் கட்டு நான் காட்டலை, பேக் மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன். அதனால் இதை மட்டும் நான் காமிச்சிருக்கேன். இதுக்கு வந்து கேன்வாஸ் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம். ஸோ வந்து ஃப்ரண்ட் நெக்கோட அளவு எவ்வளோங்கிறத நம்ம கேன்வாஸில் தான் வெட்ட போகிறோம். வெட்டி இதில் எப்படி நம்ம திருப்புறது அப்படிங்கிறத பார்க்கலாமா. ரொம்ப ரொம்ப அழகாகவும் அதே சமயம் ஈஸியாகவும் நீங்கள் ரொம்ப குழப்பிக்காமையும் இந்த டிசைனை வந்து நம்ம மேக் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ கேன்வாஸை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், அதே மாதிரி 3 அளவு எடுத்து பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 3 எடுத்துகிட்டு கழுத்தோட கீழே நீளம் வந்து 4 எடுத்திருக்கேன். 4லேருந்து இப்போ நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த நெக்கோட ஷேப் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கிளைண்ட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது வந்து எனக்கு பிக்சர் காமிச்சு, ஒரு இமேஜ் காமிச்சு இது மாதிரி நீங்கள் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்காக தான் இதை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதோட ஃபினிஷிங் நீங்கள் லாஸ்ட்டில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வாஸில் வெட்டிட்டு ஷேப் மட்டும் தானே, அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா சைடில் இருக்கிறத ஒரு 1.5 இன்ச் வர அளவுக்கு நம்ம வெட்டிக்கிடுவோம். இப்போது நம்ம கேன்வாஸ் வெட்டி முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கேன்வாஸை வந்து வேறு துணியில் வச்சு நம்ம திருப்ப போகிறது கிடையாது. லைனிங்லேயே வச்சு, அதாவது இன்னொரு துணியை உள்ளே விட்டு நம்ம இது பண்ணாமல் லைனிங்லேயே நம்ம எப்படி அயர்ன் பண்ணி அதை எப்படி நம்மளோட ப்ளவுஸ் துணியோடு நம்ம சேர்த்து வச்சு தைச்சி இந்த டிசைனை நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் வீடியோ தான் இது. நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எப்படி கேன்வாஸோடு வச்சு அயர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட்டை நம்ம கட் பண்ணிக்கிறணும். ப்ளவுஸோட அந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த லைனிங்கு, அதை நம்ம கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம 3 எடுத்துருக்கோம் இல்லையா, 3னா அந்த இதுலேருந்து அங்கிட்டு 3, இதுலேருந்து அந்த சைடு 3, 2 சைடு 3 நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு இதை வச்சு நம்ம அயர்ன் பண்ணிவிட்டு எந்த ஷேப்பில் நம்ம வெட்டியிருக்கோமோ அந்த ஷேப்லேயே வந்து நம்ம ஓரத்தில் கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் தைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் இவ்வளோ ஈஸியாக நம்ம தைக்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக நமக்கே தோணும். இந்த ப்ளவுஸுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன், சார்ஜ் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். எல்லா வீடியோவுக்குமே நான் மோஸ்ட்லி சொல்லிடுவேன், இந்த ப்ளவுஸுக்கு நான் இவ்வளோ தான் வாங்கினேன் அப்படின்னு. இவ்வளோ வாங்கலாமா இல்லை என்னங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஷேப்பில் நான் வெட்டியிருக்கேனோ அந்த ஷேப்லேயே நான் தைச்சிட்டு வரதை நீங்கள் பார்க்கலாம். எந்த மாதிரி நான் வந்து தைக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுலேருந்து நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நுணுக்கத்தை நீங்கள் கற்றுட்டு அதே மாதிரி நீங்கள் தைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம இதை தைச்சி முடிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம தைச்சிட்டோம். இப்போ சென்டரில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பணும் இல்லையா, அதுக்காக தான். கீழே வந்து நான் ப்ளவுஸோட துணி வச்சுருக்கேன் இல்லையா, அது நல்ல துணி, அதாவது நல்ல சைடு, நெகட்டிவ் சைடு வைக்காமல் நல்ல சைடு வச்சு நம்ம தைக்கணும். கீழே நீங்கள் இது மாதிரி போட்டுட்டு மடக்கி அடித்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் நெக்கு மட்டும் அடிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து சில பேர் கடைசியாக தான் வந்து கீழே அடிப்பீங்க. அந்த மாதிரி அடித்தாலும் அது உங்களோட விருப்பம். ஆனால் நெக்கு வந்து இந்த மாதிரி அடித்தா தான் நீட்டாக வரும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட கட்டிங்கும் ஒவ்வொருத்தவங்களோட மாடலில் இருக்கும். ஸோ வந்து அவங்கவுங்க கட் பண்ணுறபடி கற்றுக்கோங்க. பட் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னோடய வீடியோவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி நம்ம இந்த மாதிரி அளவுகள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெட்டும் போதே
எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரே மாதிரி வெட்டி தைக்கிறது, தைச்சி முடிக்கும்போது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கான கட்டிங் வீடியோ நான் நிறையா போட்டிருக்கேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டுன்னு போட்டே ஒரு ஃபோல்டர் போட்டு நான் வச்சுருக்கேன். அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளவுஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சுடிதார் எப்படி கட் பண்ணுறது, எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸும் நான் நிறையா போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த வளைவுகள் வரும் இல்லையா, அந்த இடத்துல நம்ம சொல்கிற மாதிரி தான் தையலில் கட் பண்ணிடாமல் தையலுக்கு பக்கத்தில் தான் கட் பண்ணணும். தையலில் கட் பண்ணிட்டீங்கன்னா மொத்த டிசைனும் கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்கு பக்கத்தில் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அடிக்க வேண்டியது தான். அப்படியே நம்ம பிரட்டி தான் இதில் தைக்க போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன ஓரளவுக்கு இந்த மாதிரியான டிசைன்லாம் வீடியோஸ் நானும் நிறையா தேடி பார்த்தேன். பேக் நெக் டிசைன் இருந்ததே தவிர இந்த மாதிரி டிசைன் எனக்கு கிடைக்கல. நீங்களும் இந்த மாதிரி தைக்கணும் அப்படிங்கன்னா என்னோடய வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க, என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சிட்டோம். அந்த குரூப்பில் அந்த முனியில் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது இல்லையா, அந்த இடத்துல நம்ம நல்லா இந்த சின்னதாக ஒரு அந்த ஊசி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஊசி மாதிரி இந்த குச்சி சீக்காங்குச்சியை கூட வச்சு நீங்கள் லைட்டாக குத்தி அந்த ஷார்ப்பை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிடலாம். சரி பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பிட்டோன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த ப்ளவுஸோட நெகட்டிவ் சைடு வைக்காமல் நல்ல துணி சைடு வச்சு நம்ம தைக்கிறப்போ அந்த பாருங்கள் திருப்புறப்போ இப்படி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே நம்ம முடிக்க வேண்டியது தான். அளவு மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது எப்படி நம்ம கட் பண்ணி தைக்கிறதுங்கிறதுக்கான ஒரு நுணுக்கம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த டிசைனாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக அசால்ட்டாக நம்ம பண்ணிவிட்டு போயிடலாம். இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நம்ம திருப்பி இருக்கிறோம் இல்லையா, அதுலேயே நம்ம ஒட்டுலேயே நம்ம தையல் போட போகிறோம். எப்படி நான் போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி தையல் போட்டு முடிக்கிறேன். இல்லை எனக்கு பைப்பிங் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா அதில் பைப்பிங் கூட வச்சுக்கிறலாம். இல்லை லேஸ் வச்சு தைக்கிறேன் அப்படின்னா ரொம்ப பெரிய லேஸ் வைக்காதீங்க, அது கொஞ்சம் கொசன்னு இருக்கும். இந்த சின்னதாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான லேஸ் வச்சு கூட நீங்கள் அதை ஃபினிஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். பாருங்கள் நான் எந்த மாதிரி தையல் போடுறேங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான நிறையா ப்ளவுஸோட மாடல்ஸை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் என்னோடய சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா தைக்கிறவங்களா இருந்துச்சுன்னா என்னோடய டிசைனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நம்ம ஒட்டில் தைச்சி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் நம்ம தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இந்த பேக் நெக் டிசைன் முடிஞ்சிருச்சு. இந்த நம்ம தைக்கிறோம் இல்லையா, அந்த எட்ஜ் மாதிரி இருக்குது, நான் தைக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல வந்து நீங்கள் பட்டன் வச்சு கூட முடிச்சுக்கிறலாம், இல்லை நாட்டு வச்சு கூட முடிச்சுக்கிறலாம். உங்களோட விருப்பம் தான், எப்படி வேணாலும் வச்சு முடிச்சுக்கிறலாம். ஆனால் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளவுஸ் நெக் டிசைன் தான் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ காலேஜ் பசங்கள்லாம் இந்த மாதிரி டிசைன்லாம் ரொம்ப விரும்புவாங்க. இல்லை கொஞ்சம் மாடர்னாக போகிற எல்லாருமே இந்த மாதிரியான டிசைன்ஸை விரும்புவாங்க. ஏன்னா கீழே ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க எப்படி நம்மக்கிட்ட கேட்குறாங்களோ அந்த மாதிரி தான். ஒரு சில பேர் எப்படி ப்ளவுஸ் போடுறாங்களோ அது மாதிரி தான் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம தைச்சி கொடுக்க முடியும். இதை அவங்க போட்டப்போ ரொம்பலாம் அசிங்கமாக தெரியல, பார்க்குறதுக்கு அழகாகவே இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல நம்ம தையல் போட்டுக்கிடுவோம். தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு முன் போர்ஷன் ஸ்லீவ் மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா அதை தைச்சிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த ப்ளவுஸ் ரெடி. எவ்வளோ ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வீடியோ நம்ம வந்து முடிச்சிருக்கிறோம். ஆனால் தைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷமாக தான் ஆகும். ஏன்னா நம்ம கேன்வாஸ் கட் பண்ணி அதை அயன் பண்ணி அதெல்லாம் நம்ம காட்டலை இல்லையா. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும். ஸோ அந்த டயத்தில் நம்ம வந்து ஒரு எம்டி ப்ளவுஸாவது தைப்போம் இல்லையா. நமக்கு வந்து ப்ளவுஸ் இதில் என்ன பண்ணியிருக்கீங்க, இதில் என்ன அதாக வச்சுருக்கீங்க, இப்படியா இருக்குது அப்படியா இருக்குது அதுக்குன்னு சொல்லிவிட்டு அமௌண்ட்டு எதுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்க, இதுக்கு இவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லிடுங்க. இந்த ப்ளவுஸ் நான் தைக்கும்போது அவங்க வந்து என் கூடவே இருந்தாங்க. நான் தைக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்தாங்க. ரொம்ப ஆசையாக அந்த நெக்கு கேட்டிருந்தாங்க. அவங்களே பார்த்துட்டு நான் இதுக்கு வந்து 250 ரூபா தான் வாங்கினேன்.
ஸோ அவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமர். இதுக்கு நான் 250 தான் வாங்கினேன். லைனிங் வந்து அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து தையல் போட்டுட்டு இதுக்காக நான் 250 தான் வாங்கினேன். எக்ஸ்ட்ரா நான் எதுவும் வைக்கல. இந்த இடத்துல பட்டன் மட்டும்தான் நான் வச்சேன். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.